ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு ஹோல்சமான ஒன் பாட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், சாம்பார் கிச்சடி. ரொம்ப குயிக்காக ஈஸியாக எப்படி டேஸ்டியாக அது செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பச்சரிசி, துவரம்பருப்பு, மசூர் தால் இது எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சூடானவுடனே சீரகம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி, பூண்டு நல்லா நசுக்கிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. காய்கறி நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பூசணிக்காய், கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக 1 கப் அளவுக்கு அரைக்கீரை ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கீரை ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யம்மியாக இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. 3 விசில் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கூலான பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கடுகு, கருவேப்பிலை, ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த முந்திரி, கொத்தமல்லி இதோட கார்னிஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஒரு அப்பளம் இருந்தால் போதும். டூ ட்ரை இட்.